நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஆல் இன்றைய வசனம் யோசுவா 24:15. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தொழுது கொள்வோம். ஆமே. இன்றைய திருக்குறள் காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞானம் கருதுபவர். பொருள்: சரியான நேரம் எதிர்பார்த்து உழைப்பவர் உலகத்தையும் ஆள்வார். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த புதிய வாரத்தில் முதலாம் நாளிலே உம்மை நோக்கி கூப்பிட கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜான்வரி முடிச்ச ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்திலே இருக்கிறோம். இந்த 2026 நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த திங்ஸ் எல்லாம் டொனேட் பண்ண வந்திருக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லி ஆண்டவரே பைபிள் சொல்லுது. அதன்படி இவர்கள் எங்களுக்கு கொடுத்த உதவியை பல மடங்காக இவர்களுக்கு திரும்ப கொடுங்க சுவாமி. இன்னும் பல ஏழை மாணவ மாணவிகளுக்கு உதவும்படிக்கு இவர்கள் கரங்களை இன்னும் விரிவாய் திறந்து ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமீன். ஆசீர்வதித்து கொடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது நிகழ்வின் ஆரம்பமாக வந்திருக்கும் விஐபிஸ் அவர்களை வெல்கம் அட்ரஸ் பை அவர் ஹெச்எம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த காலை பொழுதில் இந்த மண்டேயில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் வந்திருக்கிறது இங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம கேர்ள்ஸ்க்கும் ஜோசாலுக்காஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா கேர்ள்ஸ்னாலே வந்துட்டு மேக்கப், ஜுவல்லரி அப்படின்றது நம்மளுக்கு கூட இருக்கிற ஒன்று. எப்போதுமே சின்ன குழந்தைங்க கூட வந்து என்ன செய்வாங்கனாக்கா, ஒரு கம்மலை வந்துட்டு அம்மா போட்டிருந்தாக்கா அது ரொம்ப அதுலேயே கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும். அவங்க நம்ம மத்தியில் இன்றைக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க எதற்காக வந்திருக்காங்கன்னு சொன்னாக்கா, அவங்க நிறைய சோஷியல் ஒர்க் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களது ரொம்ப ஃபேமஸான ஒரு சோஷியல் ஒர்க் என்னன்னாக்கா மொபைல் மெடிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது வந்து அப்படியே எந்தெந்த இடத்துல வந்துட்டு அவங்க மெடிக்கல் டீம் போகிறாங்களோ அங்கேயே அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் சைடில் நிறையா வெஹிக்கல்ஸ் வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு. நம்ம ஸ்கூலுக்காக நாங்கள் ஒரு லெட்டரை ஃபஸ்ட்டு சுதாகர் சார் மூலியமாக கொடுத்தோம். எப்பொழுதுமே வந்துட்டு கொடுத்துட்டு ஒரு ஃபாலோஅப் வேணும். நாங்கள் வந்து அதை செகண்ட் டைம் கூட போகலை. ஆனால் ஜோசாலுக்காஸ்லேருந்து பிரசாந்த் சாரும் அருண் சாரும் இம்மீடியட்டாக இல்லை நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ என்ன ப்ரோக்ராமில் இருக்கோ அதை உங்களுக்காக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்கூலுக்காக 20 பெஞ்ச் டெஸ்க்கை நம்ம ஸ்கூலுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரிபிள் கிளாப் கொடுத்துருக்காங்க. அது ஏறக்குறைய 1.5 லட்சத்துக்கு மேலாக ஆகுது. இவ்வளோ பெரிய நல்ல மனசு இருக்கவங்க நம்ம மத்தியில் இன்றைக்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்களுடைய பிராண்ட் வந்துட்டு வேர்ல்டு வைடாக இருக்குது. ஜோசாலுக்காஸ் இன்றைக்கு ஈரோடில் ரொம்ப ஃபேமஸாக ஒரு நம்பகமான ஒரு கடைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அவங்க இன்றைக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு
காரியத்தை செய்யும் போது அவங்க ஒரு ப்ராப்பராக செய்யணும்னு சொல்லி நம்மளுக்காக இவங்க வந்துட்டு இங்கே மேனேஜராக இருக்காங்க, மேலிடத்துல சொல்லணும். அதற்காக மெயிலை வந்து சாந்தி அனுப்புனாங்க. உடனே இம்மீடியட்டாக நம்மளுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து கடவுள் மூலியமாக, கடவுள் நம்மளுக்காக இவங்க மூலியமாக செஞ்சுருக்கிறதுன்னு நம்புகிறேன். இந்த சின்ன காரியத்தில் எங்கள் ஸ்கூல் கூட உதவியாக இருந்திருக்காங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பில் ப்ராக்ரஸில் அவங்க நம்ம கூட நிற்கிறாங்கன்னும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. அந்த ஜோஸ் ஆலுக்காஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காகவும், அதில் மேனேஜர், ஓனர்ஸ் எல்லாத்துக்காகவும் நம்ம டெய்லி நம்மளுடைய ப்ரேயரில் அவங்கள நினச்சிக்கலாம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், அவங்க மென்மேலும் பிஸ்னஸ் ஆகும்போது நம்மளுக்கு திரும்ப அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளே வருவாங்கன்னு நம்புகிறோம். அதனால் அவங்களுக்காக நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணலாம். அவங்க இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்கள 2 பேர்த்தையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். பிரசாந்த் சார் அவர்களை நமது தாளாளர் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்ததாக அருண் சார் அவர்களை நம்முடைய வந்திருக்கும் சுதாகர் சார் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நம்முடைய வந்திருக்கும் இன்னொரு அருண் அவர்களுக்கு நமது தலைமை ஆசிரியை அவர்கள் கௌரவிப்பார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி. தாயின் கருவறையில் சில மாதங்கள், ஆனால் ஆசிரியர்களுடன் வகுப்பறையிலோ பல மாதங்கள். எம் கல்வி பயணத்தில் விளக்கை ஏற்ற உதவும் தீக்குச்சி போல எமக்கு அமர இருக்கைகளும் எழுத மேசைகளும் அன்பளிப்பாய் கொடுத்துதவிய ஜோஸ் ஆலுக்காஸ் நிறுவனத்திற்கு இதயம் மலர்ந்து 2 கரங்கள் குவித்து நன்றி சொல்கிறோம். தங்கம் விற்கும் தங்க மனசுக்காரர்களே, தங்கள் நிறுவனம் இன்னும் பல ஊர்களில், நகரங்களில், நாடுகளில் வேரூன்றி கிளைகள் படர்ந்து தங்கக்கனிகள் கொடுக்க இறைமகன் இயேசுவிடம் இறைஞ்சுகிறோம். நன்றி. என்னோட காலை வணக்கம். இப்போது இப்படி உங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சது நல்லா ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம எல்லா ஸ்கூலுகளுக்கும் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஜோய்ஸ் மேடம் முன்னாடி நம்மக்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருந்தேன், நம்ம குழந்தைகளுக்கு தேவைப்படுற பொருள்கள், கம்ப்யூட்டர், அந்த மாதிரி பிரிண்டர், அந்த மாதிரியெல்லாம் நிறைய பொருள்கள் கேட்டிருந்தாங்க. அந்த டைமில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் ஜோய்ஸ் மேடம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்த்தேன். என்னோடய ஸ்கூலுக்கு இது வரைக்கும் எதுவும் பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. அது நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடச்சாச்சு. நம்ம அந்த டைமில் அது கரெக்டாக பண்ணியாச்சு. நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் நல்லா படிக்கிறோம் இல்லைனா உங்கள் இப்போ ஜோய்ஸ் மேடம் இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து பசங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும், நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் பொருள்கள் யூஸ் பண்ணுற பொருள்கள் கம்மியாக இருந்தால் அது உங்களுக்கு கொடுக்கணும் எന്നുള്ളൊരു எண்ணத்தில் தான் அவர் இருக்குது. ஆனால் அவர் ஒரு பர்சனல் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும்போது கூட உங்களெல்லாம் நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தேவைகள் இருக்குது சார் பண்ணி கொடுங்க சொன்னது. நீங்கள் இதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கிற ரிசல்ட்டுன்னு சொல்கிறது, நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா படித்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கணும். அதுதான் டீச்சர்ஸு உங்களுக்காக எல்லாம் இவ்வளோ இதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஓரோ விஷயங்கள் பண்ணும்போது அது நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியறது அதோட ரிசல்ட்டு தான். அப்போ நீங்கள் நல்லா படித்து இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்டு வாங்கி கொடுங்க. இப்போ 10th +2 எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இந்த ரிசல்ட்டு வரும்போது நம்ம ஸ்கூலில் எல்லாருக்குமே ஃபுல் A+ கிடச்சி அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் வரேன். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
மாணவிகளே, ஆசிரியர்களே, தலைமை ஆசிரியரே, தாளாளரே, சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் எல்லாருக்கும் என் பணிவான வணக்கம். தலைமை ஆசிரியர் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஜோஸ் ஆலுகாஸ் போய் பாருங்கள், பெஞ்சு கொடுப்பாங்கன்னாங்க. அப்புறம் நான் போய் அவர் மேனேஜர் பார்த்தேன். அவர் சொன்னார், சரி பார்க்கலாம் சார்னாரு. சார் ஒரே வார்த்தையில் பார்க்கலான்னு சொல்லாதீங்க, என்னை பாருங்கள் சார் அப்படி சொல்லி நானே நிறைய வார்த்தைகள் பள்ளிக்கூடத்தை பற்றி சொன்னேன். சரி சார் கண்டிப்பாக செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டார். மறுபடியும் ஒரு 2 வாரம் கழித்து மறுபடியும் போனேன். போனோன்னு அவர் சொன்னார், சார் இன்னும் எங்களுக்கு அலாட் ஆகலை, அலாட் ஆனவர் கூட உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் சார்னார். மறுபடியும் டிசம்பர் மாதம் மறுபடியும் போனேன். சார் அலாட் ஆயிடுச்சு, ஆனால் பூந்துற கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு கொடுத்துட்டேன் சார் அப்படின்னாரு. சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் எத்தனை தடவை வந்து கேட்டோம்ல சார், என் குழந்தைகள்லாம் ரொம்ப ஏழை குழந்தைங்க சார், கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்கள் சார் அப்படின்னு. சார் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்புறம் 2 வாரத்துக்கு முன்னால் மறுபடியும் நான் போயிருந்தேன். அவர் போய் பார்த்தோன்னே, சார் அலாட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல் கொடுக்குறேன்னு சொன்னார். பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர். நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பவர். இந்த காதல் வாங்கிட்டு இந்த காதல் போகிறவர் அல்ல, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறவரும் அல்ல. நம்மளுடைய பள்ளிக்கூடத்தை பற்றி, மாணவிகளை பற்றி, நம்முடைய இயலாமை பற்றி, ஏழ்மை பற்றி சொல்லும்போது அதை அவர் கன்சிடர் பண்ணுறார். கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு அவர் சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணி நமக்கு இந்த பெஞ்சு டெஸ்க்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இது மட்டும் அல்ல, மறுபடியும் நமக்கு கம்ப்யூட்டர்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கைதட்டுங்க. இன்னும் ஃபஸ்ட் ரேங்கு, செகண்ட் ரேங்கு, தேர்ட் ரேங்க், இந்த மாதிரி 10th +2லாம் நல்ல மார்க் வாங்குகிற நம்ம பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் தரேன் சார் அப்படின்ட்டு இருக்காரு. கைதட்டுங்க. அவர் குடும்பம், அவருடைய கடையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாரும் பல்லாயிரம் ஆண்டு நீடூடி வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதனால் இவன் முடிக்க என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற இந்த ஜாயா லூகாஸினுடைய திருக்குறள் அவங்களுக்கு ரொம்ப அழகாக பொருந்த மாதிரி இருக்குது. அதற்காக ஒரு சின்ன ஒரு கவிதை. கனவுகளை தாங்க கால்கள் தேடும் குழந்தைகளுக்கு உங்கள் கரங்கள் மேசை நாற்காலியாக ஆதரவு தந்தன. வெறும் மரமல்ல அவை, அறிவின் அடித்தளம், நம்பிக்கையின் நாற்காலி, எதிர்காலத்தின் மேசை. ஆதரவற்ற உள்ளங்களில் ஆதரவு ஊற்றிய உங்கள் மனித நேய செயல் கல்விக்கு ஒளி தந்தது. ஜாயா லூகாஸ் அவர்களே, உங்கள் கருணை பல குழந்தைகளின் வாழ்வை பாடமாக்கி வரலாறு எழுதட்டும் என்று இந்த வாய்ப்பினை கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 1 2 3 4 5 6 7 8 7. Next chain. 1 2 3 4 5 6 7 8 7 6 5 3 4 5 6 7 8 7 6 5 4 3. Next chain. 1 2 3 4 5 6 7 8 7 6 5 4 3. Next chain. 1 2 5 6
8743. இனிய விழாவிற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற ஜோஸ் ஆலுக்காஸ் நிறுவனத்தின் மேலாளர் பிரசாத் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் அனைத்து ஆசிரியர்கள் பணியாளர்கள் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிறுவனத்தின் மேலாளர் திரு அருண் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் அனைத்து ஆசிரியர்கள் பணியாளர்கள் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சிகளை படமெடுத்து பரப்புவதற்காக விளம்பரம் செய்வதற்காக நம்முடைய பெருமையை பறைசாற்றுவதற்காக உதவி புரிந்திருக்கின்ற புகைப்பட கலைஞர் திரு அருண் அவர்களுக்கும் மற்றும் ஒரு பேர் என்ன அருண் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் நம்முடைய பள்ளி மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோஸ் ஆலுக்காஸ் ஆரம்பித்தது முதல் ஈரோடு மட்டுமல்ல, ஈரோடு மாவட்டம் சுற்றுப்புற பகுதிகள் அனைத்து பகுதிகளிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல ஆண்டு காலமாக அதில் அநேக லட்சக்கணக்கான மக்கள் அதில் வியாபாரம் செய்து செழிப்பை கொடுத்து வந்திருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு பெரிய நமது பள்ளிக்கு அவர்கள் பெஞ்ச் கொடுத்து உதவி புரிந்தமைக்கு நன்றியை தெரிவிக்கும் விதமாக நாம் நன்றியை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய நிறுவனம் மேன்மேலும் வளர்ந்து இது மட்டுமல்ல பல கிளைகளை இன்னும் ஆரம்பித்து அவை எல்லாம் சிறப்புடன் செழித்து வியாபாரம் செழிக்கவும் அதில் பணிபுரிகிற பணியாளர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று ஆண்டவரை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய பள்ளியிலே பணிபுரிகிறவர்கள் யார் இருந்தாலும் அவர்களை தொடர்பு கொண்டு தேவையானவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஏனென்றால் நமக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். அவர்கள் வியாபாரத்திற்கு நம்மளும் உதவி புரிய வேண்டியது நன்றதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அருமையாக பாடுபட்டு வளர்த்த நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் அனைத்து ஆசிரியர்கள் பணியாளர்கள் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்கொடை வாங்குவதற்காக அரும்பாடுபட்டு 2-3 தரம் ஜோஸ் ஆலுக்காஸ் அவர்களுக்கு மேலாளரை தொடர்பு கொண்டு இந்த கிஃப்டை வாங்கி கொடுக்க முயற்சி செய்த நமது பள்ளியின் ஆசிரியர் திரு சுதாகரன் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் அனைத்து ஆசிரியர்கள் பணியாளர்கள் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து இருபால் ஆசிரியர்கள் பணியாளர்கள் மாணவிகள் அனைவருக்கும் இந்த பள்ளியின் சார்பாகவும் தாளாளர் என்ற முறையிலும் நான் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிஎஸ்ஐ பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சார்பாக இன்றைய தினத்தில் ஜோஸ் ஆலுக்காஸ் அவர்கள் எங்கள் ஸ்கூலுக்காக வந்திருக்காங்க. ஸ்கூலில் டெஸ்க்கும் பெஞ்சும் இன்னும் 1.5 லட்சம் மதிப்புள்ள டெஸ்க் பெஞ்சு எங்கள் ஸ்கூலுக்காக கொடுத்துருக்காங்க. அவங்களோட நல்ல மனசுக்காக நாங்கள் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த ஜோஸ் ஆலுக்காஸை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா ஜோஸ் ஆலுக்காஸ் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடையாக இருக்கும். எனக்கு அடிக்கடி நானும் அந்த கடைக்கு போய் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். ரீசெண்டாக என்னுடைய பையன் கல்யாணத்துக்கு போய் அங்கே வந்துட்டு ஜுவல் வாங்கினோம். அந்த ஜுவல்லரி ஷாப்பில் அங்கே இருக்கவங்க வந்து நம்மளை ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணுவாங்க. எப்பொழுதுமே நம்மளுடைய மனசு அறிஞ்சு நம்மளுக்கு என்ன மாதிரி ஜுவல்ஸ் வேணுமோ என்ன ரேட்டில் வேணுமோ அதை அழகாக அவங்களே டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய மதிப்பை கூட அவங்களுக்கு எவ்வளோ நம்மளுக்காக குறைச்சி கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ நாள். அதற்காக வந்துட்டு அவங்க ஒரு சோஷியல் ஒர்க்காக தான் இதை செய்கிறாங்க. முதலாக 916 இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஜோஸ் ஆலுக்காஸ் நிறைய கிளைகளை பெற்றிருந்தாலும் இன்னும் நிறைய கிளைகள் வந்து அவங்களுடைய ஃபேமிலிஸ், அந்த ஓனர், அவங்களுடைய எங்கெங்கெல்லாம் அவங்களோட ஷாப் இருக்கோ அவங்க எல்லாருமே நன்றாக இருக்கணும்னு நாங்கள்
இறைவனை பிரார்த்திக்கிறோம். அவங்களுக்காக அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஜோஸ் ஆலுக்காஸ் கூட நாங்களும் இருப்போம்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூல் சார்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துதல்களை சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ. ஈரோடிலே நிறுவப்பட்டிருக்கிற இந்த ஜோஸ் ஆலுக்காஸ் பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஜோஸ் ஆலுக்காஸில் நான் பலமுறை சென்று நகைகளை வாங்கி இருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த பள்ளிக்கு டெஸ்க்கு பெஞ்சு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுடைய முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஜோஸ் ஆலுக்காஸ் இன்னும் பல கிளைகளை திறந்து வியாபாரம் செழித்து அவர்கள் பணியாற்றுகிற ஒவ்வொருவரும் நிறுவனமும் நலமும் வளமும் பெற்று நீடூழி வாழ வேண்டும், அநேக மக்கள் இதன் மூலம் பயன்பெற வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இந்த ஸ்கூலில் சாராக ஒர்க் பண்ணுறேன். நான் ஜோஸ் ஆலுக்காஸ் என்னுடைய கஸ்டமர். அப்போது அவர்கிட்ட மேனேஜர்கிட்ட இப்போ என் ஸ்கூலில் அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க, ஏழை குழந்தைகள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் ஏதாச்சும் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், சரிங்க சார், உங்கள் ஹெச்எம்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார். நான் ஹெச்எம்கிட்ட பர்மிஷன் கேட்டு லெட்டர் வாங்கி கொண்டு மேனேஜர் சாரை பார்த்தேன். அப்புறம் அவர் சொன்னார், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 months ஆகட்டும் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அலாட்மெண்ட் வரும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஒரு 2-3 தடவை சாரை போய் பார்த்தேன். அங்கே போய் ஜுவல்லெல்லாம் எடுப்பேன் பார்த்தேன். அப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் நான் போய் திங்கக்கிழமை அன்னைக்கு பார்க்கும்போது மேனேஜர் சார்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், கண்டிப்பாக உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி 2 நாள் எங்களுக்கு பெஞ்ச் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பிச்சி விட்டார். ரொம்ப 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 நன்றி. இந்த ஜோஸ் ஆலுக்காஸ் அதில் வேலை செய்யக்கூடிய எல்லா ஊழியர்களும் பல்லாண்டு வாழணும், ஜோஸ் ஆலுக்காஸும் வளரணும். நாங்கள் எங்கள் டீச்சர்கிட்ட சொல்லி, எல்லா டீச்சர்ஸுமே நகை வாங்குவாங்க, சீட்டு போடுவாங்க. அதனால் எங்கள் டீச்சர்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லி, தலைமை ஆசிரியர் மூலமாக எல்லாத்திட்டையும் பேசி, அங்கே சீட்டு போடுறதுக்கும் நகை சீட்டு போடுறதுக்கும் நகை வாங்குறதுக்கும் கண்டிப்பாக பரிந்துரை செய்வோம். ஏன்னா நீங்கள் செய்த உதவியை நாங்கள் திரும்ப ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு செய்யணும். அதுதான் ஹியூமானிட்டி. அதனால் நாங்கள் தலைமை ஆசிரியர் மூலமாக டீச்சர்ஸ்கிட்ட சொல்லி சீட்டு போடணும். 1. 2வது, நகை வாங்கும்போது ஜோஸ் ஆலுக்காஸ்லேயே கண்டிப்பாக வாங்குவோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல உதவி செஞ்சு கொடுத்த ஜோஸ் ஆலுக்காஸ் மென்மேலும் வளரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.